பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பதிவில் யோகா தெரப்பி சீரீஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 2 இந்த வகையான சர்க்கரை வியாதிக்கு என்ன மாதிரியான யோகா பண்ணலாம், அதனால உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாக என்ன பெட்டர்மெண்ட் வரும், எப்படி நம்ம சர்க்கரை வியாதியை குறைக்கலான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தெரப்பியை மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் ரெகுலராக பண்ணாலே சுகரை நல்லாவே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய்க்கான யோகா பயிற்சிகள். ஃபஸ்ட்டு வார்ம் அப்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்பாட் மார்ச்சிங். இந்த இடத்துல எப்படி நம்ம வாக் பண்ணுறது, கைகளை நல்லா அசைச்சு கால்களை நல்லா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். கை நல்லா ஸ்விங் பண்ணுங்கள், டூ அண்ட் ஃப்ரோ நல்லா ஸ்விங் பண்ணணும். கை நல்லா முன்னாடி வரணும் அண்ட் பின்னாடி போகணும். காலுமே நல்லா வாக் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிஸ்க்கு வாக்கிங் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் உங்களால் போக முடியாத பட்சத்தில் யோகா பயிற்சியில் நீங்கள் இந்த ஸ்பாட் மார்ச்சிங் பார்த்தீங்கன்னா 50 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் 50 கவுண்ட்ஸ் நீங்கள் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு 100 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கூட கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ். இப்போ வார்ம் அப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசன பயிற்சிகளுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஆசனம் அர்த்த கட்டி சக்கராசனம். மெல்லமாக வலது கையை மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே தூக்கிக்கலாம். காதை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது சைடுவேஸ் பக்கவாட்டில் டர்ன் பண்ணணும். ஸோ உங்கள் அப்டமென் சைட்ஸில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அர்த்த கட்டி சக்கராசனம். இது ரைட் சைட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி செய்யணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் அண்ட் டர்ன் டு யுவர் சைட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே 5 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் டவுன். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆசனம் கட்டி சக்கராசனம். ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ். கால்களை நல்லா விரிச்சுக்கோங்க, கைகளை விரிச்சுக்கோங்க, கைகளை விரிச்சுக்கோங்க. ஒரு கை தோள் பட்டையிலையும் இன்னொரு கை உங்கள் இடுப்பை சுற்றி வச்சுக்கணும். மூச்சை நல்லா இழுக்கும் பொழுது எந்த சைட் கை வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் பேக்கில் நல்லா டர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பாடி நல்லா ட்விஸ்ட் ஆகும். மூச்சை வெளியே விடும்பொழுது நேராக வாங்க, கையும் நீட்டிக்கோங்க. இப்போது இதே ஆப்போசிட் சைட் மறுபக்கம் செய்யணும். 5 டைம்ஸ் செய்யணும். இப்போ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினாக அந்த இன்சுலின் சுரப்பி தான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் சுகரை குறைக்கும். அந்த இன்சுலின் சுரப்பி எங்கே மெயினாக வேலை செய்யும், எதுலேருந்து அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ்ன்ற ஒரு கிளாண்ட்லேருந்து தான். அடுத்து பண்ணக்கூடிய ஆசனம் திரையக்க தாடாசனம். கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு 2 கையும் மேலே தூக்கிக்கோங்க. கையை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. அப்வைட்ஸ். கால் ரெண்டையும் 1 feet அப்பார்ட். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் போது வலது பக்கம் பாடியை டர்ன் பண்ணுங்கள். இது நம்ம ஸ்வேயிங் பாம் ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். பனை மரம் போல் இருக்கக்கூடிய ஆசனம். கம் ஸ்ட்ரெயிட், ப்ரீத் அவுட் அண்ட் டர்ன் டு தி அதர் சைட். ஸோ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் இதை. This is Triyaka Tadasanam. Hands down and relax. இப்போ அமர்ந்த நிலைக்கு போகலாம். இந்த டயபெட்டிஸில் ரொம்பவே ப்ரூவனான பெஸ்ட்டு யோகா தெரப்பி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரப்பிஸ். ஃபர்ஸ்ட் பக்கராசனம். காலை சேர்த்து வச்சுக்கோங்க. வலது முட்டியை மடக்கிக்கோங்க. இப்போ உங்கள் இடது கையை கொண்டு வலது ஆங்கிளில் கொண்டு வரணும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் பின்பக்கம் டர்ன் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிப் நல்லாவே ட்விஸ்ட் ஆகும். நம்மளுக்கு வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் நல்லா பெட்டர் ஆகும். வக்கராசனம். ஸோ இது வலது பக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா இடது பக்கத்தில் ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். கால் நீட்டிட்டு லெஃப்ட் லெக் மடக்கிக்கோங்க. எந்த காலை மடக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கை அதோட ஆங்கிளில் போகணும். ஆப்போசிட்டாக. ரிலாக்ஸ். அர்த்த மச்சேந்திராசனம்.
வலது காலை மடக்கிக்கலாம். அந்த வலது காலை இடது முட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். அண்ட் இடது முட்டியை மடக்கிக்கணும். ஸோ இதுதான் வந்து காலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் போஸ். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களோட இடது கையை அந்த முட்டியை தாண்டி வந்து இந்த ஆங்கிள் கிட்ட தொடணும். உங்களோட பார்வை பின்பக்கமாக இருக்கணும். இதுதான் அர்த்த மச்சேந்திராசனம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் யோகா ஃபார் டயபெட்டிஸ். ஸோ இதுவுமே முட்டி தேய்மானம் அதிகமாக இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு பக்கம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் சைட்லையும் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ், காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து செய்ய போகிற பயிற்சி புஜங்காசனம். இது நம்ம யூஸ்வலாக செய்கிறது தான் நம்ம கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். கைகள் இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுட்டு மூச்சு உள்ளே இழுக்கும் போது தலைப்பகுதி தோள்பட்டை பகுதியை மேலே நல்லா தூக்கணும். ஸோ மேலே பார்க்கணும், கம்ப்ளீட்டாக மேலே பாருங்கள். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது 5 டைம்ஸ் செஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து தனுராசனம் சொல்லுவோம். இது மாதிரி எப்படி நம்ம தலையை தூக்குறோமோ அது மாதிரி காலை பிடிக்கணும். 2 காலையும் மடக்கிக்கோங்க. அந்த ஹீல்ஸை நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது தலைப்பகுதி தோள்பட்டை முட்டி எல்லாமே தூக்கிட்டு ஒரு வில் மாதிரி பண்ணும். போ போஸ்ன்னு சொல்லுவோம், தனுராசனம். இதுவுமே யாரால் முடியுமோ அவங்க மட்டும் பண்ணலாம். ரொம்ப வயதானவர்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். Legs down. Come to sitting position. இப்போ கடைசியாக மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இந்த மாதிரி கால்களையும் கைகளையும் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. இப்போ உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. இது வந்து செல்ஃப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். உட்காந்துட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கணும். நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நல்லா வெளியே விடுங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் இந்த இன்சுலின் சுரப்பிக்கு ரெசிஸ்டண்ட் ஆகும். அப்படின்னா அந்த இன்சுலின் தான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. அதை அப்போஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல சர்க்கரை அளவுகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இன்னும் அதிகமாக நம்ம பேன்க்ரியாஸ் இன்சுலினை செக்ரேட் பண்ணோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் இல்லாததுனால டோட்டலாக இன்சுலின் லெவலே குறைஞ்சிரும். அப்போ சர்க்கரை அளவு அதிகமாக ஆக நம்மளுடைய மற்ற ஆர்கன்ஸையும் அது வந்து டேமேஜ் பண்ணும். கிட்னி, கண், ஒவ்வொரு ஆர்கனையும் அது வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகா பண்ணுறதுனால இந்த குளுக்கோஸோட அப்டேக்கை வந்து செல்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி யோகா தெரப்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால யோகா வந்துட்டு பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு உதவி செய்யும். ரிலாக்ஸ். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. யோகா பயிற்சிகள் நான் மற்ற வீடியோஸில் சொன்ன மாதிரி காலையில் ஈவினிங் 1/2 hour இதை நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து நிறைந்த உணவு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ப்ரீ டயபெட்டிக் லெவல்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க யோகா தெரப்பியும் நம்ம இந்த டயட் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கிறது மூலயமா நீங்கள் கண்ட்ரோலை வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அண்ட் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, ஃபாஸ்டிங் சுகர் லெவலே உங்களுக்கு 120க்கு மேலெல்லாம் போகுது அப்படின்னா நீங்கள் மெடிசன்ஸோடு சேர்த்து யோகா தெரப்பியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சுகர் லெவலை கட்டுக்கோப்பில் வைக்க முடியும். ஸோ யாருமே வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க உங்களோட மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன இந்த ப்ரீ டயபெட்டிக் லெவல் இந்த மாதிரியாக இருக்கவங்க தான் வெறும் யோகா மூலியமாக நீங்கள் குறைக்க முடியும். மற்றவங்க எல்லாருமே மெடிசின்ஸோடு சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலர் மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் லோ ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு டாக்டரே மெடிசின்ஸை குறைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் யோகா தெரப்பியை மெடிசின்ஸோடு சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெட்டரான ஆலோசனையோட யோகா தெரப்பி ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த யோகா தெரப்பி சீரியஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.